ஹலோ கைஸ், இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கிராசரி ஐட்டம் டாஸ்க் வந்து இருந்தது. இந்த டாஸ்க்கை ஒவ்வொருத்தரும் டிடிஎஃப் டாஸ்க்குன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ உயிரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க அந்த டாஸ்கில். பார்க்கறதுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா. ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே டிடிஎஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இல்லை இந்த வாரமெல்லாம் சாப்பிடணும் இல்லையா, அதனால் உயிரை கொடுத்தாவது இந்த டாஸ்கில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எஃபெக்டை வேறு லெவலில் வந்து போட்டாங்க. அது என்ன டாஸ்க்கு, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு இருக்கிறது 10 பேர். ஸோ 10 பேர் இருக்கிறீங்க, அதில் வந்து 5 டீமாக பிரிஞ்சுக்கோங்க, 2 பேரா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் 5 டீம் வந்து பிரிஞ்சாங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பெரிய பலூன் வந்து இருக்குது. அந்த பலூனில் இருக்கக்கூடிய காற்றை வந்து இறக்கி விடணும், இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது, எதை எடுத்தும் குத்தக்கூடாது. நீங்கள் அது மேலே உருளலாம், பெறலாம், எகிரி வந்து குதிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய காற்று வந்து இறங்கி போகணும். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பாட்டிலில் வந்து போட்டு அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு பந்துகளுக்கும் ஒவ்வொரு பாலுக்கும் 2000 பாயிண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஆட்டம் தொடங்கிச்சு. உருள்றாங்க, பெறல்றாங்க, எகிரி குதிச்சு விளையாடுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அந்த நாப்பை பிடிச்சி இழுக்கிறாங்க, என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து காற்று வந்து குறையவே இல்லை. ஆனாலும் 4 டீம் வேறு லெவலில் வெயிட்டாக வந்து பண்ணாங்க சம்பவத்தை. குறிப்பாக வந்து தீபக் அவர்களும், அதுக்கப்புறம் மஞ்சரியோட டீமாக இருக்கட்டும், முத்துக்குமரனுடைய டீமாக இருக்கட்டும், அப்புறம் அருண் பிரசாத்தோடைய டீமாக இருக்கட்டும், இவங்க வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி காற்றை வந்து மொத்தமாக வந்து டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் போட்டு அடித்தாங்க. கடைசியாக இருந்த விஜய் விஷால் அண்ட் ஜாக்லின் இவங்க கஷ்டப்பட்டாங்க, பட்டாங்க, அது மேலே எகிரி குதிச்சாங்க. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா காற்று குறையவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 பாயிண்ட் அவுட்டு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 4 டீம் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால 8000 பாயிண்ட் இந்த வாரம் கொடுக்குறோம்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் வந்து போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராணவ் கேசரி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2 கையை வச்சு பிடிச்சி அழுத்துறது, அதுக்கப்புறம் அந்த நாபை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கைகளை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருந்தார். அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் ஒரே ஷாக்கு. குறிப்பாக வந்து அருண் பிரசாத், அவர் தான் அவரோட டீமில் இருந்தார். மனசு என்னையா 2 கையை வச்சு பிடிச்சி அழுத்திட்டு இருக்க, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, காற்று வெளியே போனால அதனால் 2 கையை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல நம்ம ராணுவ அவர்கள். இருந்தாலும் கண்டஸ்டண்ட்டுகளுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனசை வந்து இந்த கை வலிக்கிற மாதிரி இருக்காப்பில்லையா, இல்லை வந்து நடிக்கிறாப்பில்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து அதுதான். என்ன தான் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாலும் மனுஷன் வந்து தூங்கும்போது ஒரு மாதிரி தூங்கிடுறாப்புல. நேற்றுக்கு வந்து கட்டை கழட்டி கண்ணு மேலே போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து டாஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே 2 கையை பிடிச்சி வந்து அழுத்திட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே டவுட் வருது, வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு டவுட் வராதான் என்ன? ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.